நம்ம இப்ப பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அன்னைக்கு நமது உழவர் வந்து எஸ்பி நஞ்சப்பன் அவங்கள வந்து பார்க்க வந்திருக்கோம். அவங்கள பத்தி பேசுவோம். உங்களை பத்தி சொல்லுங்க. என்னுடைய பேரு நஞ்சப்பன், எங்க அப்பா பேர் பெரியநாயகன்ற, அம்மா பேர் மயங்காயா, எங்க பேர் வந்து நாகராணி. எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 30 வருஷமா விவசாயம் பண்றோம். என்னென்ன பயிர்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மஞ்சள், வாழை, தக்காளி, வெங்காயம், இப்படி பலதும் செய்யறோம். எல்லா விவசாயமே செய்யறோம். லாபம்லாம் எப்படிங்க? லாபம் எல்லாம் குறைஞ்ச அளவுல வரும். எதிர்பார்க்கிற அளவுக்கு அதிகமெல்லாம் லாபம் வராது. தண்ணி கொஞ்சம் தண்ணி வந்து மழை பெய்யணும். விவசாயத்தின் முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம். விவசாயத்தின் முக்கியத்துவம்னா இன்னும் வந்து நவீனமா விவசாயத்தை கண்டுபிடிக்கணும். அப்பதான் வந்து விவசாயி மேல முடியும். இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற கண்டிப்பு கூட அதிகமா கண்டுபிடிக்கணும். இன்னும் வேலை வந்து குறைஞ்ச ஆளுங்க வேலை செஞ்சு உற்பத்தி பண்ணணும். வந்து வேலை அதிகரிக்க முடியும், நம்மளுக்கு லாபம் அதிகமா வரும். வருங்கால விவசாயிகளுக்கு என்ன சொல்ல வருது? வருங்கால விவசாயிகளுக்கு அப்படின்னா அதுல இன்னும் நவீன முறையா கண்டுபிடிக்கணும். நாங்க செஞ்சதை விட வருங்காலத்துல ஈஸியா இருக்கணும், ஆனா குறைஞ்சு செலவாகணும், அதிகமான வருமானம் வரணும். இன்னும் புது புது விதையான ரகங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும் எல்லா பயிர்களையும். இப்ப பயிர்களிலும்பா பூச்சி தாக்கம்லாம் எப்படி இருக்கு? பூச்சி தாக்கம் இருந்தா அதுக்கு மருந்து அடிக்கணும். அதுக்கு இயற்கையில வியாபாரம் பண்றதுக்கு பண்றாங்க விவசாயம். இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணா எங்க ஏரியாவுக்கு வந்து அது ஒத்து வர்றதுங்க. ஆனா மருந்து இல்லாம வந்து விவசாயமே செய்ய முடியாது. அதான் அந்த மாதிரி மண்ணினுடைய தரம் குறைஞ்சு போச்சு. இப்ப இருக்க இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க? இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, அவங்க தான் எல்லாம் படிக்கிறாங்க, படிச்சு முன்னேறி எல்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க. விவசாயத்தை எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்களா யாருமே. ஒரு வீட்டுல இருந்து ஒரு விவசாயி வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்திய பொருளாதார முன்னேற்ற கண்டிப்பா ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தர் பட்டதாரி ஆகணும்னு நினைக்கிறாங்களா, அதே மாதிரி ஒருத்தர் குடும்பத்துல இருந்து ஒரு விவசாயி ஆகணும். அப்ப வந்து நாட்டுல பற்றாக்குறை ஆகாது. அதாவது நாம உணவுக்கு விவசாயத்தை எப்படின்னு கஷ்டம் இருக்கு. விவசாயம் ஆரம்பிச்சுலேருந்தே 30 வருஷத்துக்கு மேல இருக்கு. அன்னைக்கு நானெல்லாம் இருக்கும் போது வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் வந்து ரொம்ப குறைவு. அன்னைக்கு வந்து விவசாயத்துல ஈடுபாடு அதிகம். அதனால நானெல்லாம் ஒரு 10வது தான் படிச்சேன். 10வது மேல எங்க வீட்டுல போக மாட்டேன்ட்டேன். அப்புறம் அதுல இருந்து விவசாயம் ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் செய்யற இது வரைக்கும் இங்கேயாலுமே பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது விவசாயத்துல. செய்யற செலவு செய்யற அதோட சரி, பெருசா வந்து இன்கம் இல்லை. ஆனா இதை வந்து விட்டா வேற இதை செய்யறதுக்கு நாங்க அந்த அளவுக்கு படிக்கவே இல்லை. படிச்சிருந்தா தான் செய்ய முடியும். அதனால நீ உங்க மாதிரி இருக்கிறீங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது இந்த விவசாயி பத்தி விவசாயம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். தற்போது விவசாயம் என்னங்க? தற்போது வந்து விவசாயம் வெங்காயம் நடவு போட்டிருக்கா, ஈகிள் செடி போட்டிருக்கா, தென்னை மரம் இருக்குது. இனி மேற்கொண்டு வந்து தக்காளி நடவு போடுவோம். தக்காளினா உங்களோட ஈல்டெல்லாம் என்ன? தக்காளி ஈல்டு சொல்ல முடியாதுன்னா அது வந்து நம்ம போட்டு நம்மளுக்கு வரும்போது இருக்கிற விலையை வச்சுதான் அதை நிர்ணயிக்க முடியும். ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறதுல ஒரு நாளைக்கு வந்து அதே 10 ரூபாய்க்கு விற்கிது. நம்ம வீட்டு இருக்கிற போது வந்து அது 50-60 கொடுத்ததுன்னா நம்மளுக்கு லாபம். 10 ரூபாய்க்கு இருக்குன்னா நம்ம போட்ட அத்தனை கூட குறைதாத்தான் வருது. இது பாத்தீங்கன்னா வெய்ய காலத்துல வந்து பூ நிக்காது, மழை காலத்துல வந்தீங்கன்னா பழம் அழுகிடும். இப்படி இருக்கும்போது நீங்க அதை எப்படி? இடைப்பட்ட காலத்துல தான் வந்ததுன்னா நம்மளுக்கு ரேட் கிடைக்கும். இடைப்பட்ட காலத்துல வந்து அதிகமா வெயில் அடிச்சாலும் வந்து உற்பத்தி குறைஞ்சு போயிடும், அதிகமா மழை பெஞ்சாலும் உற்பத்தி குறைஞ்சு போயிடும். அப்புறம் அது நம்ம நடுறத பொறுத்து இருக்குது, அது விளையாடுற விளைச்சல் விலை பொறுத்தா இருக்குது. மயில் தொல்லை இருக்கு. மயில் தொல்லை வந்து ரொம்ப அதிகம். அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட சொன்னாலும் அதை வந்து அவங்க பெருசா இல்லை. அது கவர்மெண்ட்லயே சட்டத்துல அதை பிடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குதுல்ல, அதனால வந்து பார்த்தா முடிக்க உள்ள அவ்வளவுதான் செய்ய முடியும். அப்புறம் அதுக்கு மேல பின்னாடி நாம ஒண்ணும் பண்றதுல சேதாரம் அதிகமாகுது. சொட்டு நீர் போட்டிருக்கீங்களா? சொட்டு நீர் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து கட்டிட்டு இருந்தா, இப்போ சொட்டு நீர் போட்டிருக்கிறேன். சொட்டு நீர் போடுறதுல என்ன நன்மைன்னா, கட்டும் போது இருக்கிற தண்ணியில் வந்து ஒரு 50% தண்ணி இருந்தா இப்ப சரியா போயிடும். அதுக்குள்ள ஒரு 100% தண்ணி இருக்குதுன்னா அதுல பாதி அளவு தண்ணி இருந்தாவே இந்த சொட்டு நீர் வந்து விவசாயத்துக்கு சரியா போகுது. சொட்டு நீர் பாசனத்துல எப்படி சொல்றீங்க? விளைச்சல்ல ஏதாவது பாதிப்பு தெரியுது எப்படி? ஏன்னா 50% தண்ணி உங்களுக்கு சேமிப்பாகுதுங்கிறீங்க. அப்ப விவசாயத்தோட இதுல குறையுதா, விளைச்சல்ல அதே அளவுக்கு வருதா? தண்ணி நம்ம கட்டுறத விட சொட்டு நீர் வந்து விவசாயத்தை வந்து அந்த பொருளை தரமா கொடுக்குது. நம்ம
அது ஒண்ணுக்கு எங்க அனுபவத்துல, என்னுடைய அனுபவத்துல அது தெரியுது. நான் கட்டுனா வந்து ஒரு பொருள் விளையுதுன்னா அது வந்து இந்த மாதிரி சைனிங் வர்றதுல பெருசாகிறதுல உருவத்துல இல்ல. சொட்டு நீர் வந்து அது தரமான விளைச்சலை கொடுக்குது. குறைந்த நீருக்கு நிறைந்த தரம் அப்படிங்கிறீங்களா? சொட்டு நீர் குறைந்த நீருக்கு நிறைந்த தரம். அத்திக்கடவை கிட்டத்தட்ட பத்தி கொஞ்சம் அத்திக்கடவை ஆனா இக்கிட்ட செயல்படுத்தினாங்கன்னா, ஆனா எங்க ஏரியாவுக்கு வந்து வர்றது இல்ல, பக்கமா இல்ல வருது, எங்க குளத்துக்கு மட்டும் ஒன்னும் தண்ணி வர்றதில்ல சரியா. அதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அது கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்க வர்ற வழியில கூட பாத்துருப்பீங்க, அந்த பக்கத்துல ஒரு குளம் இருந்தது. நீங்க இந்த பக்கம் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் போனீங்கன்னா வழியில ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கெல்லாம் அத்திக்கடவு தண்ணி வருது. அதெல்லாம் தண்ணி நிறைய சேமிப்பாயிருக்கு. ஆனா எங்களுக்கு பக்கத்தாலேயே ஒரு குளம் இருக்குது, இன்னும் குளத்துக்கு தண்ணி வர்றதில்லை. ஆனா பைப் லைன் எல்லாம் போட்டாங்க. அப்படின்னா என்னங்க? அதாவது பவானியில இருந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு ஸ்கீம் தனி ஏற்படுத்தி ஒரு 2000 கோடி பக்கமா செலவு பண்ணிச்சு. இது வந்து காமராஜர் காலத்தில் போட்ட திட்டம். 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினாங்களா, இது 46வது வருஷத்துல போட்ட திட்டம். இது செயல்படுத்தினதே இப்ப 2017 தான் செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா செயல்படுத்தினாலும் இன்னுமே வந்து முறையா அது செய்ய முடியாம இருக்கிறாங்க. ஒரு 100க்கு 50% பக்கமா தண்ணி போயிடுச்சு. இன்னும் 50% இன்னும் கூட வேலை ஆகிற ஏரியா இருக்குது. அப்புறம் செஞ்சும் முறையா வந்து செய்யாதனாலையும் சிலருக்கு குழப்பெல்லாம் தடைபட்டு போகுது. இக்கால இளைஞர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது நம் விவசாயிகளின் வீட்டிற்கு சென்று விவசாயத்தை அறிந்து கொள்வது நாட்டிற்கும் நமது இளைஞர் படைக்கும் நல்லதாக இருக்கும். அதனால் நாங்க இந்த இன்டர்வியூ எதனால பண்றோம்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசா மக்கள் தெரிஞ்சுக்கணும், சின்ன பசங்க எல்லாம் நல்லா அறிஞ்சு மேல வரணும், விவசாயத்தோட நிலைமை மேன்மேலும் உயரணும்ன்ற காரணத்தை நாங்க முன்னாடி வச்சு இந்த இன்டர்வியூ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RCVCET.